பொண்ண பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நாங்க ஒரு நல்ல சம்பந்தத்தை மிஸ் பண்ணிருப்போம் போல இருக்கே. பின்ன இப்ப தெரியுதா நாங்க ஏன் உங்களை வெயிட் பண்ண சொன்னோன்னு? இவ்வளவு நாளா அவளை எதெல்லாம் சொல்லி உதாசீனப்படுத்தினீங்களோ, இன்னைக்கு அவளோட குணத்தை பத்தி உங்க வாயாலே சொல்ல வச்சான் பாரு. கடவுள் இருக்காண்டி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாமே ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பொண்ண கொஞ்சம் வர சொல்றீங்களா? எதுக்கு இப்போ வர சொல்றீங்க? வர சொன்னீங்கன்னா எங்க கூட நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்குவோம். அது என்ன பழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணையும் மாப்பிளையும் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் எங்க குடும்பத்துல வழக்கம் கிடையாது. அதெல்லாம் எடுக்க கூடாது. இல்லம்மா, எங்களுக்கும் ஊருக்குள்ள ஒரு கௌரவம் இருக்கு, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாற வேண்டி இருக்குல்ல. மா, 2 பேரும் சேர்ந்து நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா நாளைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறப்ப, கல்யாணம் நடக்கிறப்ப பத்திரிக்கை அடிக்க பேனர்ல போட்டோ ஒட்டி வைப்போம்ல, அதுக்காக தாங்க கேக்குறோம். அதுக்கு அவளுது பழைய போட்டோ வீட்டுல இருக்கோ அதை குடுக்கறோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டோ எல்லாம் எடுக்க முடியாது. அத்தை, அவங்க கேக்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஐலி, என்ன ரித்திகா, நீ போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. போன்னு சொன்ன. வா. இருங்க, கூட்டிட்டு வந்துருவா. அது அயலி தனியா வெளியில வர்றதுக்கு வெக்கப்படுறா போல இருக்கு. நீங்க அந்த பக்கம் போங்க. அப்படியே ஜானும் பைரவியும் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. நான் இந்த பக்கம் போறேன். சில்லி கேர்ள், கையை எடு, கையை எடு. என்னம்மா போலீஸ்கார பாப்பா, என்ன இல்லாம ஆக்குவியா? முடிஞ்சா முதல்ல என்ன புடி, அப்புறம் பார்க்கலாம் நீ என்ன பண்றன்னு. ஓகே, இங்க பாரு, மரியாதையா அந்த பொண்ணு விட்டுரு. இல்லன்னா இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ நீ? பாருடா, என்ன சுற்றுவியா? இந்தா சுடு சுடு. இங்க பாரு, சொன்னா கேளு, இந்த பொண்ணுங்களை விட்டுரு. நோ நோ, வேண்டாம். இன்னொரு அடி எடுத்து வச்ச மேல சதறன புல்லட் இவ தலைக்குள்ள செதறும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? துப்பாக்கி எடுத்து கீழே போடு. ஏய் ஓடுறி, சொல்லிக்கிட்டே இருக்க. துப்பாக்கி எடுத்து கீழே போடு.
போட மாட்டேன். ஓகே ஓகே வேண்டாம். போடு. ஏய் போடுறி. துப்பாக்கி கீழே போடு. இல்லன்னா இவன் தலை செதறும். போடு. என்ன யோசிக்கிற? போடு. போடு. அட தவணை முறையில போடுறியே. முன்னாடி போ, முன்னாடி போ. ஏய் உள்ள போ. அந்த பொண்ணு கூட போய் உட்காரு. என்ன நம்பியார் மாதிரி சிரிக்கிறேன்னு பாக்குறியா? டேய் அங்க நில்லு. விட்ட வந்த சுற்றுவேன். டேய் எங்கடா போறீங்க? வாங்கடா. அவனை புடிங்கடா. பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டான். புடிச்சு போடுங்கடா. என்ன பயந்துட்டியா? பயப்படாத, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரி இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம 2 பேரும் ஒரு கேம் ஆடுவோமா? என்னாச்சு? ஏய் ஒண்ணு இல்ல சிம்பிள் கேம் தான். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. ஆனா அதை எப்போ அழுத்தினா வெளியே வரும்னு யாருக்கும் தெரியாது. 1 2. ஐயோ யூ ஆர் வெரி வெரி லக்கி கேர்ள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. கேம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இல்ல? இப்ப 3ஆவதா லாஸ்ட் ஒரே ஒரு சான்ஸ். ஓகேயா? ரெடி? 1 2 3. பரவாயில்லையே. You are so lucky. தப்பிச்சிட்ட. அப்படின்னா நீ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம். என்ன புரியலையா? நான் தான் சொன்னனே நீ ரொம்ப அழகா இருக்கன்னு.